வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? அது ஒரு ஜாலியான விடுமுறை காலம். அந்த விடுமுறை காலத்துல ஐடாவும் ஜெராயும் ஜோஷும் சிட்டில இருந்து கிராமத்துல உள்ள அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு லீவுக்காக போனாங்க செல்லங்களா. தாத்தாவும் பாட்டியும் இந்த பேர பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷத்துல உச்சியே குளிர்ந்து போச்சு செல்லங்களா. அப்படியே 3 பேத்தையும் கட்டி பிடிச்சு தாத்தா பாட்டி முத்த மழைகளால பொழிஞ்சாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஐடாவுக்கும் ஜெரைக்கும் ஜோஷுக்கும் பிடிச்ச விதவிதமான பலகாரங்களை பாட்டி சுட்டு சுட்டு கொடுத்தாங்க. இவங்களும் மனசார சாப்பிட்டாங்க. அப்படியே அந்த நாள் ஜாலியா போச்சு. அன்னைக்கு சாயந்தரம் தாத்தா இந்த 3 பேத்தையும் பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. உடனே இந்த 3 பேரும் உற்சாகமா கிளம்புனாங்க. தாத்தாவும் பார்க்குக்கு கிளம்புனாங்க. அப்பதான் தாத்தா வாட்சை தேடும் போது அவருடைய வாட்ச் காணாம போயிடுச்சு. தாத்தாக்கு வாட்சை காணோன்னு உடனே ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா செல்லங்களா? ஏன்னா அவங்களுடைய வெட்டிங் டேக்கு பாட்டி ஆசையா கொடுத்த வாட்ச். இந்த ஜெராய் தாத்தா கடைசியா உங்க வாட்ச எங்க வச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. கடைசியா நான் வாட்ச நம்ம ஸ்டடி ரூம்ல தான் ஜெராய் கழட்டி வச்சேன் அப்படின்னு தாத்தா சொன்னாங்க. உடனே எல்லாரும் அந்த ஸ்டடி ரூமுக்கு போய் ரொம்ப பரபரன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க செல்லங்களா. ஆனாலும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் ஜெராய்க்கு ஒரு யோசனை வந்துச்சு. எல்லாரையும் ரூமை விட்டு வெளியே போக சொன்னாங்க. 5 நிமிஷம் கழிச்ச உடனே இந்த ஜெராய் வாட்சோட வெளியே வராங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படி ஜெராய் நீ வாட்ச கண்டுபிடிச்ச அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாங்க. அதுக்கு ஜெராய், உங்க எல்லாத்தையும் வெளியே போக சொன்னல, அதுக்கப்புறம் நான் மட்டும் ரூம்குள்ளர கண்ணை மூடி அமைதியா இருந்தேன். அப்போ இந்த வாட்சோட டிக் டிக் அப்படின்ற சத்தம் என்னுடைய காதுல தெளிவா கேட்டுச்சு. உடனே அந்த சத்தம் வர இடத்துக்கு போய் வாட்சையும் எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம தேடும் போது எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே தேடிட்டு இருந்தோமா, அதனால நம்மளால அந்த வாட்சோட டிக் டிக் சத்தத்தை கேட்க முடியல. இப்ப அமைதியா இருந்தப்போ ஈஸியா என்னால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த ஜெராய் தாத்தா கிட்ட வாட்ச கொடுத்தாங்க. தாத்தா ஜெராயோட அறிவை பார்த்து, ஐயோ என் பேரனுக்கு இவ்வளவு மூளையா அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்து அரவணைச்சாங்க செல்லங்களா. அப்புறம் என்ன செல்லங்களா, தாத்தா ஜாலியா வாட்ச கட்டிட்டு ஐடா ஜோஷ் பாட்டி எல்லாரும் ஜாலியா பார்க்குக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுனாங்க அந்த நாளை. அன்பு செல்லமே, கதையை கேட்டியா செல்லங்களா? இந்த ஜெராய் பத்தியா அந்த ரூம்குள்ளார போய் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆச்சு, கரெக்டா அந்த வாட்சோட டிக் டிக் சத்தம் கேட்டுச்சு. கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, உடனே போய் அந்த வாட்சை எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னாச்சு, அந்த ரூமுக்குள்ளார பரப்பரன்னு எல்லாரும் அந்த ரூம்குள்ளார கஜ கஜன்னு பேசிட்டு இருந்தனால அந்த சத்தத்தை கேட்க முடியலையா அன்பு செல்லமே. இதே போலதான் செல்லங்களா,
உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா அமைதியா உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கணும் செல்லமே. ஏன் தெரியுமா அக்கா உங்களுக்கு இது கத்துத்தரேன்? ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளார போயிருங்க என் தங்கங்களா. அதனால நீங்க அந்த மாதிரி போயிடக்கூடாது செல்லமே. நீங்க என்ன பண்ணணும், ஒரு ரூமுக்குள்ளார போய் உட்கார்ந்து அமைதியா ஏசப்பா கிட்ட நீங்க ஜெபம் பண்ணும்போது ஏசப்பாவோட சத்தத்தை நீங்க தெளிவா கேட்க முடியும். எப்படி இந்த ஜெராயன அமைதியா உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சிக் சிக் அப்படின்ற சத்தம் கேட்டுச்சுல, அதே போலதான் நீங்களும் ஒரு ரூமுக்குள்ளார போய் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவருடைய சத்தத்தை நீங்க தெளிவா கேட்க முடியும். அன்பு செல்லமே, ஏசப்பா என் கூடையெல்லாம் பேசுவாராக்கா அப்படின்னு நீ நினைக்கிறியா? உங்க கூடையெல்லாம் ஏசப்பா பேசுறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்காங்க செல்லங்களா. ஆனா நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரை நீங்க தேடணும். இந்த சின்ன வயசுலயே நீங்க என்ன பண்ணணும்னா தனி ஜெபம் பண்றதுக்கு கற்றுக்கொள்ளணும். நீங்க எல்லா ஃபேமிலியோட உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்றீங்க, சூப்பர், அது குட் ஹேபிட் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்க தனி ஜெபம் ஜெபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். நீங்க தனித்து ஜெபம் பண்ணும்போது இயேசுவோட சத்தத்தை நீங்க அழகா கேட்கலாம். அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கும்போது சின்ன வயசுல இருந்தே அவர் கொடுக்குற அறிவுல அவர் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாரோ அதுல நீங்க வளர்ந்து வருவீங்க. அப்படி நீங்க வளர்ந்து வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருப்பீங்க. ஓகேவா? நம்ம ஏசப்பா இதுக்கு பைபிள்ல ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் கொடுத்திருக்காங்க. என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா? கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? வாங்க கேட்கலாம் அந்த வசனம் என்னன்னு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பத்தியா, அமர்ந்திருக்கும் பொழுதுதான் தேவன் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும் செல்லங்களா. சரியா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா செல்லமே? வாங்க சொல்லலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 46:10. சூப்பர் செல்லங்களா. இப்ப தெரியுதா அமர்ந்திருந்தா என்ன கிடைக்கும், எப்படியெல்லாம் ஏசப்பா நம்மளை அறிந்து கொள்ள முடியும்னு தெரியுதா? இதை நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்க கூடாது. சரியா செல்லமே? சரி அக்கா, நாளைக்கு நைட்டு உங்களை பார்க்க வரேன். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, நேற்று சொல்லி கொடுத்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் மனப்பாடம் பண்ணீங்கன்றத அக்காவுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க செல்லங்களா, நீங்க சொல்ற அந்த வசனத்தை. சரியா? கீழே அக்காவோட நம்பர் நான் தரேன். அந்த நம்பருக்கு நீங்க உங்க வீடியோஸை அனுப்பிச்சு கொடுங்க. சரியா? அக்கா உங்களை நாளைக்கு பார்க்க வரேன். பாய், குட் நைட்.